ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இடித்த மிளகு ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, இது மூணுத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சோம்னா இதில் இருக்க அந்த சாறு மொத்தம் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கணும். இதனால் நல்லா பசி எடுக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேழ்வரகு மாவு இல்லை கோதுமை மாவு ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி சத்து மாவு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் நசுக்கிக்கணும். இப்போ இந்த தண்ணியில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க இந்த கேழ்வரகு மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கேழ்வரகு கஞ்சி போல் நம்ம காய்ச்சிக்கலாம். ஜஸ்ட் லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு, இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் சுவைக்கு ஏற்ற சர்க்கரை வேணான்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து நம்ம கேழ்வரகு கூழ் காசுகிற மாதிரி காசிக்கலாம். காசின அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு ப்ரெட்டு சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக நெய்யில் வறுத்து எடுத்து வச்சது இதையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வைக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பசங்களுக்கு நல்ல பசி எடுக்கிறதுக்காகவும் அதோட ஈவினிங் டைமில் ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு கேழ்வரகு கூழே ஃபஸ்ட்டில் இருந்தது வரைக்கும் போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ப்ரெட் துண்டு சேர்க்காம கூட கொடுக்கலாம். இது கிறிஸ்பியாக கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கனால லாஸ்ட்டில் ப்ரெட் துண்டு சேர்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.